அப்படி இருக்கும்போது எங்க சபை ஜெயம் கொள்ளுகிற சபையா மாறும்? அதனால தான் சபையை எல்லாரும் ஜெயம் கொள்றான். ஒண்ணுமில்லாத மைனாரிட்டியா இருக்கிற அப்படின்னு நம்மளை சொல்றான். நம்மளை விட மைனாரிட்டியா இருக்கிறவன் தான் நம்மளை மிரட்டுறான். நம்மளோட மெஜாரிட்டியா நம்மளை மிரட்டுது கிடையவே கிடையாது. நம்மளோட மைனாரிட்டி நம்மளை மிரட்டுது. ஏன் மைனாரிட்டி மிரட்டு தெரியுமா? நீ மைனாரிட்டியை விட மோசமா இருக்க. நீ மட்டும் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனா இருந்தால் இந்த பூமியில் இருக்கிற ஒருத்தர் கூட உனக்கு ஏத்து நிற்க முடியாது. இன்னைக்கு சபைகளுக்குள்ள அவ்வளோ பாகுபாடு, அவ்வளோ பிரிவினை, அவ்வளோ எண்ணங்கள். உட்காந்துருக்கு ஒன்னா தான், ஆனால் உள்ள உட்காந்துருக்கும் போதே இருக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு. உள்ள உட்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் சிந்தனை. இது மாறாத வரைக்கும் சபை ஜெயம் பெறுகிற சபையாய் மாறாது. முதல்ல நம்ம இங்க மாறணும், நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். நீங்களும் நானும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள். இங்க ஊழியக்காரங்கிட்டே பாகுபாடு இருக்குது, ஊழியக்காரங்கிட்டையும் இருக்கு. அவங்களுக்கு அந்தந்த ஆளுங்களா இருந்தால் அவங்க மேலே பாசம் பொத்துக்கிட்டு கொட்டும். அதே அவங்களுடைய கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு தனி பாசம். கவனிச்சுக்கோங்க, நீங்க எவனை சிறுமைப்பட்டவன் என்று நினைக்கிறீங்களோ அவனைத்தான் கர்த்தர் தன்னுடைய சொந்தமாக பார்க்கிறார். எவனை நீங்க ஒதுக்குறீங்களோ அவனை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிறார். எவனை நீங்க மறக்கிறீங்களோ அவனை கர்த்தர் நினைக்கிறார். எவனை நசுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். பைபிள் முழுக்க இதுதான் ஃபார்முலா. நீங்க எவனை குழியில போடுறீங்களோ அவனுக்கு முன்னாடி உங்களுக்கு குனிய வச்சிருவார். எவனை மறந்துடுவீங்களோ அவனை தான் ராஜா வாக்குவார். எவனை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அவனைத்தான் சகலருக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துவார். நீங்க எப்பவுமே யாரையுமே சப்ரஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் அத்தனை பேரையும் நேசிக்க வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்து கோத்திரம் பார்த்திருந்தா, இயேசு கிறிஸ்து குலம் பார்த்திருந்தா, இயேசு கிறிஸ்து நாடு பார்த்திருந்தா நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருப்போமா? யோசிச்சு பாருங்க. நம்மளையே எடுத்துக்கோங்க. 200 வருஷம் முன்னாடி நம்மளை மதிச்சவன் எவன்? 200 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரிகள் வராட்டி உங்களை எண்ணி எவன் மதிப்பான்? இன்னைக்கு நீங்க பாகுபாடு பார்க்குறீங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரி இல்லாட்டி உங்களுக்கு எனக்கு எந்த மரியாதையும் கிடையாதுங்க. ஆனால் அவங்க வந்தது அவங்க பாகுபாடு பார்க்காம நம்மளை எல்லாரையும் ஒன்று நேசித்து சகோதரனா பாவிச்சா நீங்கள் உட்காந்துக்கிட்டு பாகுபாடு பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு கர்த்தர் எச்சரிப்பு தான் கொடுக்குறாரு, உங்களுக்கு ஆலோசனை அல்ல, காஷன். இந்த எச்சரிப்புக்கு கேட்டு மனம் திரும்பி நாம் அத்தனை பேருக்குள்ள ஒரு சபை, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இந்த பகுதியில் இருக்கிற எல்லாரும் ஒரே சபை. உபதேசத்தில் வேறுபட்டவர்களைத்தான் நம்ம சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் கூட மனம் திரும்பணும், ஜெபம் பண்ணணும். மற்றபடி ஒரே உபதேசத்துக்குள்ள இருக்கிற எத்தனை சபையாக இருந்தாலும் நாம் சகோதரர்களும் சகோதரிகளுமாக இருக்கிறோம். அல்லேலூயா. கஷ்டமாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு, கொஞ்சம் கேட்க கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாம் சரி தாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் பொண்ணுக்கு கல்யாணம்னு வரும்போது, பையனுக்கு கல்யாணம்னு வரும்போது அதில் தானே பார்க்க வேண்டி இருக்கு. ஏன் ஏன் எஸ்தரே புறஜாதி புறஜாதி தானே இருக்கு. இயேசு கிறிஸ்துவே புறஜாதியில் தானே மனவாட்டி சபை எடுக்கிறாருன்னு இருக்கு. அவன் சொல்கிறான் போய் நிறைய பேர் இதில் ஒரு வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறான். ஆபிரகாம் சொல்கிறாராம், நீ போய் என்னுடைய இனத்தாரிடத்தில், என்னுடைய ஜாதியினிடத்தில் போய் நீ பெண்ணை கொண்டான்னு ஊழியக்காரங்கிட்ட சொன்னாராமா. ஆபிரகாம் சொன்னதை எப்படி மட்டமாக புரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள். இந்த மட்டம் எவ்வளோ மட்டமாக புரிஞ்சுருக்கான் பாருங்கள். ஆபிரகாம் கானானில் இருக்கிறார். அவர் அனுப்பி சிரியா தேசத்துக்கு அனுப்புனதுக்கு காரணம், ஈசாக்குடையதான மனைவி ரெபேக்கா அங்கே தான் இருக்கிறான்னு ஈசாக்கு மலைக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டார். மலையிலேருந்து கீழே வரும்போதே ஒருத்தன் ஓடி வந்து சொன்னான் ரெபேக்கா பிறந்திருக்கிறான்னு. அந்த பெண்ணை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறார் அவர். அதைத்தான் சொல்கிறார், அந்த ஜாதியை சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் அவனா அவங்களுக்குள்ள ஜாதியே கிடையாது. முதல்ல இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டு சபைக்குள்ள இந்த மாதிரி பாகுபாடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு சபை வளர்ச்சிக்கு தடை. இவங்கெல்லாம் இவனும் வளர மாட்டான், வளரவும் விடமாட்டான். உங்கள் சபையில் அப்படிலாம் இருக்காது. நீங்களாம் தங்கம் நல்லவங்க, நான் உங்களை பற்றி அப்படி பேசவே இல்லை. பொது அது ஆன்லைனில் பொதுன்றாங்களே அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் யாருமே அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஆமேன். என்ன என்ன ஆமேனே காணோம். நாங்கள் இனிமேட்டு அந்த மாதிரி பார்க்க மாட்டோன்றவங்க அலையிலேயே சொல்லுங்கள். அப்போ இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கியா? பார்க்காமல் இருந்தால் நல்லது. ஒரு வேளையில் பார்த்துருந்தால் இனிமேல் பார்க்காமல் இருந்தால் நல்லது. வர்ற காலம் நெருங்கிருச்சு. நீங்கள் க்ரைட்டீரியா வச்சிங்க, அவரும் அதே க்ரைட்டீரியா வைப்பார். அவனவன் அளக்கிற அளவின்படி தான் அவனுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். நாம் ஒரு இரத்தத்தால் நீங்கள் உலக பிரகாரமாக கூட எடுத்துக்கோங்க, உலக பிரகாரமாக எடுத்துக்கோங்க.
ஒரு ஆதாம் ஏவாள்ல இருந்தானே இவ்வளவும் வந்துச்சு, ஆமாவா இல்லையா? அப்போ எப்படி இத்தனை வரும்? ஒரு தாய் தகப்பன் தானே. அப்போ எல்லாருக்குள்ளேருந்து ஒன்று தானே வந்திருக்கணும். இல்லை ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சு போச்சுன்னே வச்சுக்கோங்க, நோவாலேருந்து 3 பசங்க தானே. அப்போ 3 பசங்களுக்குள்ள தானே இவ்வளோ வந்திருக்கணும். அப்போ எப்படி நீங்கள் பாகுபாடு பார்க்குறீங்க இதில்? தயவு செய்து உங்கள் குலம், கோத்திரம், அடையாளம் எல்லாவற்றையும் தொலைக்காமல் நீங்கள் ஜெயம் பெறவே முடியாது. ஜெயம் பெறாதவன் சிங்காசனத்தில் உட்கார முடியாது. ஒருத்தனை தப்பு இருக்குதா, அது தப்பாக மட்டும் பாருங்க, இந்த ஜாதிக்காரன் தப்புன்னு பார்க்காதீங்க. இங்கே இருக்கு இந்த நாடும் இந்த மாநிலமும் இந்த ஊரும், நான் சொல்றது உங்கள் ஊர் இல்லை, இந்தியாவை சொல்கிறேன், இது இப்படி பேசி பேசிய நாசமாக போன நாடாய் போச்சு. ஒருத்தன் தப்பு பண்ணானா தப்பா பாருங்க, இந்த மதக்காரன் தப்பு பண்ணுறான், இந்த ஜாதிக்காரன் தப்பு பண்ணுறான். ஏன் அந்த தப்பா மற்ற ஜாதிக்காரன் பண்ண மாட்டானா? மற்ற நாட்டுக்காரன் பண்ண மாட்டானா? மற்ற மதக்காரன் பண்ண மாட்டானா? தோண வேணாமா? அதெல்லாம் யார் சொல்லுவாங்க? அந்த மண்டையில் மசாலா இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் நிறைய மசாலா இருக்குது. அதனால் ஒரு பாவம் செய்தால் அவனை பாவியாக பாருங்க. இந்த தேசத்து பாவின்னு பார்க்காதீங்க, இந்த மதத்தின் பாவின்னு பார்க்காதீங்க. அது தவறான நோக்கம், தவறான பார்வை. நீங்களும் நானும் எப்போ இயேசுவிடத்தால் கழுவப்பட்டுட்டோமோ அத்தனை பேரும் ஒரே பிள்ளைகள். அல்லேலூயா. நம்முடைய பூர்வம், குலம், கோத்திரம், பூமியில் உள்ளது எல்லா அடையாளமும் தொலைந்து நீங்களும் நானும் தேவ சாயலாய் மாற வேண்டி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது எஸ்தர் பண்ண ரெண்டாவது விஷயம் என்ன? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளைப்போள தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் இடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது. நல்லா கவனிங்க, இந்த வசனம் என்ன சொல்லுது? ராஜாவிடத்தில் ராஜகுமாரத்தி ஆகிறதுக்கு நீ போகணும்னா கிட்டத்தட்ட 12 மாதம், 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்திரீகளுக்குரிய சுத்திகரிப்பினாலும் என்ன பண்ணப்படணும்? சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏறக்குறைய 12 மாதம் அப்படி தான் இருக்காங்க. 12 மாதமும் சுத்திகரிக்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரவுண்ட் த இயர் சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டே இருக்கணும். ரவுண்ட் இயர் என்ன பண்ணணும்? சுத்திகரிப்புன்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். சபைக்குள்ளே வந்துட்டோம், சபைக்குள்ளே வந்தவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போவாங்கன்னு பைபிள் சொல்லவே இல்லை. சபையை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. சபைக்கு வருகிறவன் எவனோன்னு சொல்லலை, சபைக்குள்ளே வந்தவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அப்போ சபைக்குள்ளே ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கிறிஸ்தவையெல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவான்னு ஒரு இடத்துல கூட பைபிளில் இல்லை. இன்றைக்கி எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு சபையில் மெம்பராக இருந்துட்டோம்னா, இல்லை ஒரு தசமா காணிக்க கொடுத்துட்டோம்னா, அல்லது நாம் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு, மிஷினரி ஊழியத்துக்கோ அல்லது எதுக்கோ ஒன்றுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அது கிரியினால நீங்கள் பரலோகத்துக்கு போவதுக்கு அடையாளம். அப்படி போக முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, வராது எப்படின்னா, நீங்கள் ஒரு தான தர்மம் பண்ணுறதுனால பரலோகத்துக்கு போயிடலான்னா இதை தான் புறஜாதியாரம் பண்ணுறாங்க. அன்னதானம் பண்ணால் பரலோகத்துக்கு போயிடுமா? முடியாது. ஏழைகளுக்கு உதவி செய்தால் பரலோகத்துக்கு போகலாமா? போனால் பலன் மிகுதியாக இருக்கும். ஆனால் போகிறதுக்கு அதல்ல, வேற ஒன்று தேவை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இந்த மாதிரிலாம் கிரியை செஞ்சுட்டா, கொடுத்துட்டா நான் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, பரலோகத்துக்கு போவதற்கு முதலாவதாக கர்த்தர் எதிர்பார்க்கறது, ரெண்டாவது எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? சுத்திகரிப்பு. உள்ளுக்குள்ள ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ராணி மாறணும். என்ன செய்யணும்? ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ராணி மாறணும். அப்பத்தான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராஜா உங்களை தன்னோடு கூட உட்கார வச்சுக்கொள்வார். நான் சொல்லுங்க, புரியுதா? சில நேரத்தில் நீங்கள் இப்போ போகிறீங்களான்னு தெரியாது. நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸில் போவோம். பஸ்ஸில் போகும்போது நம்ம நார்மலாக நின்றுக்கிட்டே தான் போவோம். திடீர்னு ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் நின்று இந்த மேலே இருக்கிற கம்பியை கையை பிடிச்சி இப்படி பிடிப்பாங்க. நம்மளால் பக்கத்தில் நிற்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? நார்மலாக நின்றுட்டு தான் இருப்பாங்க, நம்மளும் நின்றுட்டு தான் இருப்போம். திடீர்னு கையை தூக்கி கம்பியை பிடிக்கும் பாருங்க, கிடுக்கிட்டு நடும்பி நம்ம என்ன பண்ணிடுவோம்? 2 அடி தள்ளி முன்னாடி போயிடுவோம். ஏன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம கூட நிற்கணும், கூட உட்காரணும்னா நமக்கு பிடிச்ச வாசனை இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? உட்கார முடியும். அப்போ நம்ம ராஜா சுத்திகரிப்பின் உச்சம். அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராக இருப்பது போல
நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படிங்கிறார். அப்ப அந்த பரிசுத்தமாய் நான் மாறினாதான் அவர் கூட சிங்காசனத்தில் என்ன செய்ய முடியும். அப்ப அதுக்கு எனக்கு என்ன தேவை? 12 மாதமும் சுத்திகரிப்பு தேவை. ஏன் 12 மாதமும் சுத்திகரிப்பு தேவைன்னு கேட்டீங்கன்னா, நினையாத நாளிகையிலே நம்முடைய ராஜா வருவார், எதிர்பார்க்காத காலத்தில் வருவார். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல எஸ்தர் சொல்லுவாங்க, ராஜா எப்போ கூப்பிடுறாரோ அப்போதான் போக முடியும். இப்படி பாருங்க, 13வது வசனத்தில் வாசிங்க. இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரமனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். ஒரு நிமிஷம், 4ஆம் அதிகாரம் இருங்க, நான் இன்னும் சொல்லலை, இருங்க ஒரு நிமிஷம். பதினாறாவது வசனம் வாசிங்க. 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ண. இல்லம்மா, மன்னிக்கணும், நான் சொன்னது 11வது வசனம் வாசிங்க. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. அதுல கடைசியா நான் இந்த 30 நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா எப்போ கூப்பிடுறாரோ அப்பதான் என்ன செய்யணும்? போகணும். ஆனா ராஜா எப்போ கூப்பிடுவாரோ கூப்பிட்ட உடனே அவ போயிடணும் அங்க. அதுக்கு அது ராஜா கூப்பிட்ட பிறகு, இருங்க நான் போய் புடவை கட்டிட்டு வரேன், இருங்க நான் அலங்காரம் பண்ணிட்டு வரேன், இருங்க ராஜாவுக்கு பிடிச்ச சென்ட் போட்டு வரேன்னா கதை முடிச்சிடும். இப்போ வஸ்தியை கூப்பிடுறாரு, கூப்பிட்ட உடனே வஸ்தி என்ன பண்ணியிருக்கணும்? வந்திருக்கணும். வஸ்தி வரல. உடனே ராஜா என்ன பண்ணிட்டாரு? ஆல்டர்னேட்டாக அடுத்த ஆளை பார்த்துட்டாரு. அதே மாதிரி தான் உங்களை என்னையும் பரலோகம் எப்போ வேணாலும் கூப்பிடுவோம். இங்கேருந்து ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷத்தில் நாம் மறுமைக்கு போயிடுவோம். எப்போ நடக்கும் தெரியாது. வசனம் அப்படி தான் சொல்லுது, நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அப்போ நினையாத நாளிகையில் வருவார்னா ராஜா ராஜகுமாரத்தியை கூப்பிடுவார்னா, அப்போ ராஜகுமாரத்தி எப்பவும் எப்படி இருக்கணும்? ஆயத்தமாக இருக்கணும். 12 மாதமும் ஆயத்தமாக இருக்கணும். ஆயத்தமாக இருக்கிறோமா? நாமெல்லாம் எப்போ ஆயத்தமாவோம்? கம்யூனியன் எப்போ? சர்ச்சில் கம்யூனியன் எப்போ? முதல் ஞாயிற்றுக்கிழமையா? 3வது ஞாயிற்றுக்கிழமையா? அப்போ 3வது சனிக்கிழமை வரைக்கும் அப்படி தான் இருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு கூட்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க, அப்படி தானே? இருக்குதா இல்லையா? அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க சில சர்ச்சில். சுத்திகரிப்பு கூட்டம் அது என்னன்னு கேட்டால், நாளைக்கு கம்யூனியன், இன்றைக்கி சுத்திகரிப்பு. இன்றைக்கி உட்காந்து பாவியாக என்மேல் கிருபை ஆயிரும்னு வயிற்றுல வாயில் அடிச்சுக்கிறது. டம்மு டம்மு டம்முன்னு அடித்து ஆண்டவரேன்னு அன்றைக்கி பரிசுத்தமாகி மறுநாள் காலையில் என்ன எடுத்துருவோம்? கம்யூனியன். அதுக்கப்புறம் அடுத்த 29 நாள் அப்போ கம்யூனியன் போது வரக்கூடிய பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டம் இருக்குது. இவங்க கம்யூனியன் அன்றைக்கி தான் பரிசுத்தமாக இருப்பாங்க. அது கூட முழுசாக இருக்க மாட்டாங்க, அந்த கம்யூனியன் எடுக்கிற வரைக்கும் தான் இருப்பாங்க. திருப்பி வீட்டுக்கு போகும்போதே சண்டை வந்துடும். சபையிலே ஒரு ஆள் இருக்கும். அதனால நம்ம சபையில் என்ன பண்ணி வச்சாங்க முந்திலன்னா, 4 பக்கமும் திரும்பி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம்னு சொல்ல சொன்னாங்க. கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சமாதானம். இந்த பக்கம் திரும்பினா நமக்கு பிடிக்காத ஆள், அன்னைக்கு பார்த்து தெரியாமல் வந்து உட்காந்துருச்சு. அந்த சமாதானம் சொல்கிறது நல்லா இருக்கும். சமாதானம் சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? சமாதானம். வீட்டில் போகும்போது சொல்லிட்டு போவாங்க, அவள் வந்து என் பக்கத்தில் உட்காந்துட்டா, இன்னைக்கு கம்யூனியன் எடுத்த மாதிரியே இல்லை. இவங்க எப்படி ராஜா கூட போய் உட்கார்றது? எப்படி உட்காருவீங்க? ஒரு சுத்திகரிப்புங்கிறது கம்யூனியன் அன்னைக்கு மட்டும் வருவது அல்ல, ஒவ்வொரு நாளும் இருக்கணும், ஒவ்வொரு நாளும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். அந்த சஞ்சரிக்கிற அனுபவம் இருந்தால் தான் காணப்படாமல் போக முடியும். சஞ்சரித்தல் என்னன்னா, இங்கிலீஷில் அதுக்கு அழகான ஒரு வேர்டு இருக்கு, வாக் வித் த காட். அப்படியே ஆண்டவரோட போயிட்டே இருக்கணும். அப்படியே போக 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 நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் அப்படியே காணப்படாமல் போயிடுவீங்க. அப்போ வருஷம் முழுக்க ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ள காணப்படணும்ல. இன்னைக்கு 29 நாள் என்ன வேணாலும் செய்யலாம். இன்னும் ஒரு சில சபைகள்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கம்யூனியன்.
இவங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் பார்த்துக்குங்க. 364 நாளும் எப்படி வேணா இருக்கும். அன்பு இருக்காது, பாசம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் கடைசி ஒரு வாரம் சுத்திகரிப்பு வச்சுருப்பாங்க. உபவாச ஜபம் 3 நாள் வச்சுருப்பாங்க. நல்ல உபவாசம் போட்டு சுத்திகரிப்பாகி அந்த கம்யூனியன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேலை முடிச்சு. இந்த பாட்லி பரிசுத்தையோ அல்லது பாட்லி சுத்திகரிப்பையோ பைபிள் விரும்பவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு முழுக்க சுத்திகரிப்பு, 24 மணி நேரம் நீங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கணும். அது ஒரு சில ஒருத்தன் கேள்வி கேட்பான், அது எப்படி 24 மணி நேரம் இருக்க முடியும், தூங்க வேணாமா? சங்கீதக்காரன் சொல்றான், நான் தூங்கினாலும் என் ஆத்மா விழித்திருக்கிறது, என் படுக்கையிலும் அவரை நினைக்கிறேன். நான் தூங்குவேன், என் ஆத்மா விழிச்சிருக்கும். கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம், அந்த சுத்திகரிப்பு.